Greetings to all of you. So in the video நம்ம queuing model 3 ஓட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Model 3 அப்படின்றது எதை சொல்றோம் அப்படின்னா single server and finite capacity. So last video ரெண்டு வீடியோ பார்த்திருக்கோம். ரெண்டு வீடியோலயுமே பாத்தீங்கன்னா capacity is infinite. இங்க நமக்கு சிஸ்டத்துக்குள்ள எவ்வளவு தான் capacity அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்களே the capacity is finite. 10 20 5 அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுப்பாங்க. சர்வர் வந்து சிங்கிள் சர்வர் ப்ராப்ளம் பார்த்திருக்கோம் with infinite capacity ல இப்போ finite capacity பார்க்க போறோம். இதோட ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா m1 சிங்கிள் சர்வர் s ஓட வேல்யூ 1 finite capacity k first in first out model. Okay, characteristics of finite capacity single server Python queuing model. அதுக்கான ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி மாடல் 1 மாடல் 2 பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஓகே, சோ நம்ம லிட்டில் ஃபார்முலா பார்க்கலாமா? லிட்டில் ஃபார்முலா என்னென்ன கண்டுபிடிப்போம்? யூசுவலா பாத்தீங்கன்னா நமக்கு இங்க என்னென்ன கொடுப்பாங்க? lambda will be given, mu will be given, mean arrival rate mean service rate கொடுப்பாங்க. நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ரோ கண்டுபிடிப்போம், p0 கண்டுபிடிப்போம், and then ls lq ws wq இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆனா கெபாசிட்டி ஃபைனைட் ஆக இருந்துச்சுனாலே நமக்கு இன்னொரு பாராமீட்டர் எக்ஸ்ட்ராவா வரும். இன்னொன்னு என்னன்னா lambda dash இங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னா effective arrival rate. இது ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். இத டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ws wq இது எல்லாமே இருக்கும். effective arrival rate lambda dash கண்டுபிடிக்க போறோம். அடிஷனலா மாடல் 1 2 ரெண்டுமே infinite capacity, அங்க lambda மட்டும் தான் இருக்கும். finite capacity வந்துட்டாலே we have to find lambda dash along with these parameter. ஓகே, ஃபார்முலாஸ் பாப்போமா? அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மாடல்லுமே lambda வந்து less than mu ஆ இருக்கும். ஓகே, ரெண்டு மாடல்லுமே எப்படி இருக்கும்? lambda less than mu ஆ இருக்கும். இங்க less than or equal to mu மே possible. lambda less than mu இருக்கும், lambda equal to mu ஆவும் இருக்கும். அந்த கேஸ்க்கு ரெண்டு ஃபார்முலாவை டிஃபைன் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் p0 pn வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. the values for p0 1 minus rho divided by this whenever lambda is not equal to mu. lambda mu ஆ இருந்தா this is the formula, and then pn க்கும் அதேதான். ஓகே, then ls formula, ls மே lambda not equal to mu ஆ இருந்தா இந்த கேஸ், lambda equal to mu ஆ இருந்தா it is k plus 2. So எப்பவுமே p0 ம் ls கண்டுபிடிச்சாலே மீதி டேர்ம்லாம் ஈஸி தானே. இங்க பாருங்க lq ls minus lambda by mu னு எழுதுவோம். இங்க lambda dash find out பண்ண போறோம். This is the formula for lambda dash. lambda dash னா என்னன்னு சொன்னேன்? effective arrival rate. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ws wq. அங்க எல்லாமே 1 by lambda ls 1 by lambda lq னு இருக்கும். இங்க 1 by lambda dash ls 1 by lambda dash lq அப்படி நமக்கு என்ன வர போகுது? effective arrival rate வச்சு தான் we are going to evaluate the parameters. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார்முலா. சோ ஒரு எக்ஸாம்பிள் டீல் பண்ணுவோமா? மாடல் 3 ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சோ in a single server queuing system. சோ சர்வர் வந்து சிங்கிள் சர்வர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சொல்யூஷன் parallel ஸ்டார்ட் பண்ணிப்போமா? எப்பவும் போல சொல்யூஷன் given that server single server 1. ஓகே, அடுத்து என்ன வேணும்? கெபாசிட்டி வேணும். யூசுவலா கெபாசிட்டி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இன்ஃபினிட் கெபாசிட்டி ப்ராப்ளம்ல கெபாசிட்டி will not be mentioned. இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுவோம். ஓகே, சிங்கிள் சர்வர் queuing system with Python input, exponential service time if the mean arrival rate is 3 calling per units. okay, arrival rate கொடுத்துட்டாங்க. so mean arrival rate lambda equal to 3 per hour, 3 unit per hour. rate ஆவே கொடுத்துட்டாங்க, per னு இருக்கு. the expected service time தான் கொடுத்திருக்காங்க. so mean service time எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.25 hour. ரெண்டுமே ஹவர்ல தான் கொடுத்திருக்காங்க. so conversion no need. Okay, the maximum possible number of calling unit in the system is 2.
ஸோ இதுதான்ப்பா கெப்பாசிட்டி. இந்த மாதிரி ஒரு வேர்டு அந்த ரெண்டு மாடலில் பார்த்தீங்கனாலுமே இருக்காது. மேக்ஸிமமாகவே அந்த காலிங் யூனிட்ஸை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அரைவல் ரேட் வந்து 3 வந்துட்டு இருக்காங்க ஒரு ஹவருக்கு. மேக்ஸிமமாகவே எவ்வளோ தான் அந்த சிஸ்டம் வில் அகாமடேட், த சிஸ்டம் வில் அகாமடேட் 2. ஸோ கெப்பாசிட்டி இஸ் finite capacity and the k value would be 2. Okay, அப்போ நம்ம என்ன எழுதலாம்? The problem is under model 3. This is the problem under model 3. model 3 நம்ம எதை சொல்கிறோம்? ஸோ M1 finite capacity, single server finite capacity, first in first out model. இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மாடல் 3 MM1 சிங்கிள் சர்வர் KFIFO ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல். இதில் லேம்டாவும் இதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? we will find mean service rate. mean service rate mu என்ன பண்ணிக்கலாம்? 1 by service time தானே, 0.25. 1 by 0.25 எவ்வளோ வருது? கால்குலேட்டரில் போட்டுருங்க. ஸோ இட் இஸ் 4. ஓகே, ஸோ அப்போது என்ன டேட்டாலாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள். லேம்டா ஈக்குவல் டு 3, மியூ ஈக்குவல் டு 4 per hour. ஓகே, அப்புறம் வந்து கே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 2 இல்லை, கெப்பாசிட்டி வந்து 2, கே ஈக்குவல் டு 2. and then S server வந்து 1 server, single server. ஓகே, நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். find PN find out பண்ணணும். average number of calling units in the system and in the queue. calling unitsனா என்னது? LS LQ கண்டுபிடிக்கணும். average waiting time in the system and queue. average waiting timeனால நம்மளுக்கு W, சிஸ்டமும் கேட்டிருக்காங்க, Qன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம find out பண்ண வேண்டியது இங்கே WS and WQ கண்டுபிடிக்கணும். இங்கே LS LQ and then PN find out பண்ணணும். ஓகேங்களா? P நாட் கேட்கல, PN கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? let us find the things. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ப்பா. ரோவோட ஃபார்முலா என்ன? லேம்டா பை மியூ. ஏன்னா சிங்கிள் சர்வரில் எஸ்ஸோட வேல்யூ 1, லேம்டா பை எஃப் மியூக்கு பதில் இட் வில் பி லேம்டா பை மியூ. ஸோ ஃபஸ்ட் பேராமீட்டர் ரோ ஈக்குவல் டு லேம்டா பை மியூ. lambda value என்ன? lambda is 3, this is 4. so 3 by 4 னா நமக்கு எவ்வளோ வந்துடும்? 0.75. 0.75. rho equal to 0.75. ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வேணும்? P0 கண்டுபிடிக்கலாமா? P0 நமக்கு தேவையான்னு பாருங்கள். P0 நமக்கு தேவையே கிடையாது, ஏன்னா இது வந்து சிங்கிள் சர்வரில். சிங்கிள் சர்வர்னால் நமக்கு எல்எஸில் P0 will not involved. ஸோ we don't want to find P0 even though உங்களுக்கு வேணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம எல்லா ப்ராப்ளமும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளத்துக்கு நோ நீட். ஓகே, வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் P0? 1 minus rho divided by 1 minus rho power k plus 1. lambda not equal to mu ஃபார்முலா எடுக்கணும். lambda not equal to mu னா 1 minus rho divided by 1 minus rho power k plus 1. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துட்டேன். 1 minus rho அப்படின்னா என்ன வரணும்? 1 minus 0.75. இங்கே 1 minus 0.75 பவர் k வேல்யூ 2, 2 plus 1 3. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிட்டா 0.25 and then 1 minus 0.75 த cube போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வருது. 1 minus போட்டால் this is 0.5781. so 0.25 divided by the 0.578 போட்டால் so it will be 0.4324. so P0 ஓட வேல்யூ இங்கே நீட் இல்லை, ஈவன் தோ ப்ராக்டிஸ்க்காக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்காக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இங்கே நீட் இல்லை. அடுத்து என்ன வேணும்? PN ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ப்பா. PN ஃபைண்ட் அவுட் பண்ணணும். PNோட ஃபார்முலா என்ன? PN பாருங்கள். PN வந்து தேவை. P0 கண்டுபிடிச்சா தான் PN வரும். ஏன்னா PN ஈக்குவல் டு ரோ பவர் n இன்ட்டு P0. ஓகே, ரோ பவர் n இன்ட்டு P0. Pn equal to rho power n into
P naught. Rho ஓட வேல்யூ என்ன 0.75. n நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுக்கல. ஸோ அப்புறம் வந்து P naught பார்த்தீங்கன்னா எவ்வளோ 0.4324. இவ்வளோ தான் PN. நமக்கு n கொடுத்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வேறு என்ன கண்டுபிடிக்கணும், LS போகலாம். LS ஓட ஃபார்முலா என்ன, LS போங்க. அந்த ஃபார்முலா ஃபார் LS is rho divided by 1 minus rho k plus 1 rho power k plus 1 1 minus rho power k plus 1. இதான ஃபார்முலா. Let us use this ஃபார்முலா ரீகால் பண்ணலாமா. rho divided by 1 minus rho minus k plus 1 into rho power k plus 1 divided by 1 minus rho power k plus 1 1 minus rho power k plus 1. substitute பண்ணுங்க. rho வந்து 0.75, 1 minus rho is 0.25 minus k plus 1 னா k ஓட வேல்யூ 2 plus 1 3 அப்புறம் 0.75 power 3 divided by 1 minus 0.75 power 3. This is the value. 0.75 by 0.25 போட்டால் எவ்வளோ கிடைச்சிடும் நமக்கு. This is 3 இல்லை, இது 1 times, இது 1 time, இது 3 time. அப்புறம் 0.75 cube into 0.75 cube into 3 போட்டோம்னா minus 1.26563 இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து 0.5 cube வேல்யூ ஆல்ரெடி இருக்குல்ல, 0.5781 இந்த வேல்யூ டிவைட் பண்ணிக்கலாமா. டிவைட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 minus 2.189 இருக்குப்பா. ஸோ மேக் இட் 2.2 கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு LSோட வேல்யூ என்ன 0.81. 0.81. This is the value of LS. அடுத்து என்ன வேணும், LQ ஓட ஃபார்முலா ரீகால் பண்ணுவோம். LQ is what, lambda not equal to mu லாம் இங்கே வராதில்ல. LQ னா LS minus lambda by mu கிடையாது, lambda dash by mu. இன்ஃபினிட் கெப்பாசிட்டி மாடலில் தான் நம்மளுக்கு லாம்டா வரும். இங்கே எஃபெக்டிவ் அரைவல் ரேட் வந்துருச்சு. ஸோ அப்போ லாம்டா டேஷ் எவாலுவேட் பண்ணணும். லாம்டா டேஷோட ஃபார்முலா பாருங்கள். லாம்டா இன்ட்டு 1 மைனஸ் பிஎன் போடலாம், இல்லை மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட் போடலாம். போத் ஆர் சேம் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பி நாட் தான் அவைலபிள். ஸோ மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட். ஸோ மியூவோட வேல்யூ என்ன 4, மியூ இஸ் 4. 1 minus P நாட்டோட வேல்யூ வந்து 0.4324. 0.4324 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் பாருங்கள். 4 times of 1 minus 0.4324 போட்டால் ஸோ இட் would be 0.5676. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2.2704 அப்படின்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் லாம்டா டேஷ் 2.27. ஸோ 1 கூட வராது, அது 0வே வச்சுக்கலாம். 0.4 தானே இருக்குது. we neglect the smaller portion. So let us find LQ now. LQ equal to LS minus lambda dash by mu. LS find out பண்ணிட்டோம். 0.81 minus 2.27 divided by mu equal to 4. So 0.81 minus 2.27 divided by 4 போட்டால் எவ்வளோ வருது 0.5676 கிடைக்குது. 0.81 minus இந்த வேல்யூ கொடுத்தனா the answer is 0.2424. okay, this is LQ. LQ equal to 0.2424. okay, LQ கண்டுபிடிச்சாச்சு, lambda dash LS கண்டுபிடிச்சாச்சு. தென் அடுத்து இருக்கிற டேர்ம் என்னது WS WQ தான்ப்பா.
WSனால் நமக்கு என்ன வரணும்? ஸோ மாடல் 1 2ல் 1 by lambda போடுவோம். இங்கே 1 by lambda dash 1 by lambda dash into LS. ஸோ 1 by 2.27 into 0.81. okay. ஸோ 0.81 divided by 2.27 போடுறேன். ஸோ இட் இஸ் 0.357 ஹவர்ஸில் தான் இருக்குது எல்லாமே ஹவர்ஸு. நீங்கள் வேணால் யூ கேன் கன்வெர்ட் இட் இன்ட்டு மினிட்ஸு. இன்ட்டு 60 போட்டிங்கன்னா இட் வில் பி இன் மினிட்ஸில் கிடச்சிரும்ல. இன்ட்டு 60 போடுறேன். ஸோ 21.4 minutes. 21.4 minutes WS. நீங்கள் ஹவர்லேயே எழுதினா கூட எழுதிக்கலாம். இட் இஸ் அவர் விஷ். ஓகே. 21.4 minutes. Then WQ. WQ equal to 1 by lambda dash into LQ. 1 by lambda dash into LQ. 2.27 into 0.2424. So 0.2424 divided by 2.27 போடுறேன். So it gives 0.1068 இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? WQ equal to 0.11 மாற்றிக்கிட்டா 0.11 hours. இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 60 போடுங்க. ஸோ தட் WQ would be 0.11 into 60 போட்டு நமக்கு எவ்வளோ வருது? 6.6 minutes. This is the value of WQ. ஓகே. இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்களேன். பிஎன் கேட்டிருக்காங்க, பிஎன் கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் காலிங் யூனிட் இந்த சிஸ்டம் LSLQ கேட்டிருக்காங்க. அப்புறம் வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம். ஆன்சர் எடுத்து எழுதுவோமா? ஸோ ஆன்சர் எடுத்து ஃபர்னிஷ் பண்ணலாம். லெட் அஸ் ஃபர்னிஷ் தி ஆன்சர்ஸ். ஸோ நமக்கு என்ன வரணும்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பிஎன் கேட்டிருக்காங்க. அவர் பிஎன் வேல்யூ இஸ் 0.75 power n into 0.4324 ஒன்று. அப்புறம் LS average number of calling unit in the system 0.81. Average number of calling units in the system. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? LQ 0.2424. This is what? Average number of calling unit in the queue. Queueல இருக்கிறதுக்கானது first. Second subdivision average waiting time. Average waiting time for system. For system it is WS would be 21.4 minutes. 21.4 minutes. And then for Q it is WQ 6.6 minutes. okay. இவ்வளோ தான் நம்மளை கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ LSLQ WSWQ கேட்டிருந்தாங்க, அப்புறம் PN கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான். இப்போ மாடல் 3யும் மாடல் 1ம் வெரி ஈஸி. ஸோ ப்ராப்ளம் பாருங்கள். சிங்கிள் சர்வராக இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இன்ஃபினைட் கெப்பாசிட்டியாக இருந்தால் ரொம்ப ஈஸி. ஃபைனைட் கெப்பாசிட்டியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சில பெராமீட்டர்லாம் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறோம். லாம்டா மியூ இல்லாமல் லாம்டா டேஷ் கண்டுபிடிக்கிறோம். P0 கூட. அப்புறம் LSLQ WSWQ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான்ப்பா மாடல் 3 ப்ராப்ளம். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் கூட என்ன பண்ணலாம்? இந்த மாடலில் பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் 1 or 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே. தேங்க்யூ.